கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கண்மணி பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ரெஸ்டாரண்ட்டில் விறகுடுப்பில் வேலை பார்க்க சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா கேஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அன்புக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த புகை வந்து ஒத்துக்காமல் இருக்கும். அதனால் கண்மணிக்கிட்ட வந்து என்னால் வேலை பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்க. அப்படியே உங்களுக்கு ஏசிலே வேலை பார்க்கணுமா, விறகுடுப்புலலாம் நீங்கள் வேலை பார்க்க மாட்டிங்களா, போய் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. என்னை அந்த ஹோட்டலை விட்டு அனுப்பணும்னு பார்க்குறியா, அது நடக்காதுன்னு சொல்லிட்டு அன்பு வீம்பா போய் அந்த புகையிலையும் வந்து ஒர்க் பண்ணுவார். அடுத்த நாள் அன்புக்கு வந்து அந்த புகை வந்து உள்ளே போய் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணி மயக்கம் வந்து வீட்டுக்குள்ளேயே கிடப்பார். அதனால அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்க மாட்டார். இது தெரியாமல் கண்மணி வந்து இவர் எதுக்கு லீவ் போட்டார், புகையில சமைக்க செலவும் வேணும்னே லீவ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ண ஏற்கனவே அந்த 2 செஃப் பார்த்திங்க அப்படின்னா எங்களால் அந்த புகையில நிற்க முடியல வெயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏசியில் உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஜீவாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கண்மணி ஹாஸ்பிட்டலில் போய் ஜீவா அம்மாவை பார்த்துட்டு அவங்களுக்கு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு பார்த்துட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் அன்பு இன்னைக்கு வெளியும் வரல, ஆலயம் காண ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு ஒரு டவுட் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா விட்டு பார்க்க சொல்கிறப்ப தான் அன்பு உள்ளே மயங்கி கிடக்கிறது தெரியும். அதுக்கப்புறம் அன்பை கண்மணி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கும் போது தான் தெரியும் டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க நிறைய புகையை சுவாசிச்சு அவங்களுக்கு லங்ஸ் அஃபெக்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமைக்கு கண்மணி தான் காரணம். கண்மணி இதுக்கு பொறுப்பேற்றுப்பாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள்.